இந்த ஸ்கூட்டியில் வந்துட்டு இப்போது கிளச்சு பிளேட் போயிட்டு வருது, கிளச்சு கார்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் வந்துட்டு அப்படியே சில டைமில் ஸ்பீடாக ஓடுது, கொஞ்சம் ஆக்சிடென்ட் கூட சொல்ல, சில டைம் ஸ்லோவாகிட்டு டக்குன்னு ஸ்பீடாக ஓடுது. அதனால் வந்து இப்போ இது கிளச்சு கார்க் எப்படி மாற்றுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ கிளச்சு கார்க்கு வந்துட்டு நம்ம இந்த பாட்டத்தை வந்து இந்த கேஸ் அவுத்துக்கணும். இப்போது இந்த கேஸ் அவுத்தோம்னா தான் உள்ளே கிளச்சு எடுக்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஸ்க்ரூவும் வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்டணும். ஒரு முறை லூஸ் பண்ணுங்க, ஏன்னா சில டைட்டாக இருக்கும். நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா அவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்க்ரூ வந்துட்டு இந்த ஹோல்ஸில் வரும். இப்போது இந்த ஹோல்ஸ் உள்ளே நம்ம விட்டு நம்ம அவுக்கணும். அது ஹோல்ஸ் உள்ள தான் விட்டு நம்ம அவுக்கணும். இப்போ இது உள்ள இதே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம அவுத்துடலாம். கொஞ்சம் டைட்டு தான் இருக்குது. இப்போ எல்லா போல்ட்டும் லூஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏர் ஃபில்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது இந்த டியூபை வந்துட்டு வெளியே எடுத்துருக்க முடியும். இப்போது இது வந்து வெளியே எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ கட்டினோம்னா ஏர் ஃபில்டர் வெளியே வந்து ஸ்டார்ட். இப்போ இந்த ஏர் ஃபில்டர் வந்துட்டு இந்த ஒரு ஸ்க்ரூவில் நிற்கிது. இப்போது இந்த ஓஸ் கிளம்பை ஊற்றோம்னா போதும். இப்போ இந்த ஓஸ் கிளம்பை ஊற்றுறோம். இப்போது இந்த ஏர் ஃபில்டர் ஊற்றுறோம். இப்போ இந்த ஏர் ஃபில்டருக்கு பின்னாடியும் ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க. இப்போ இப்படி பாருங்க. இது கிக்கர். இது இப்போ நம்ம வந்துட்டு ஒன்று இந்த பெல்ட்டு லூஸாக இருக்கணும், பெல்ட்டை செக் பண்ணுவோம். இல்லை கிளச்சு பிளேட்டு போயிடணும். கிளச்சை நம்ம அவுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ கிளச்சை அவுக்கலாம். இந்த நட்டை அவுத்த வச்சுனாக்கா நம்ம இந்த கிளச்சு கார்க்கு வெளியே வந்துடும். இது 17 நட்டு. இது 17 சைஸு ஸ்பேனர் போட்டுருந்தோம். தட்டி தான் கழட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இந்த இடத்துல லேசாக வெட்ரூமில் லைட்டாக இப்படி தட்டினோம்னா போகிறோம். இந்த நட்டாண்ட இந்த இடத்துல லேசாக வந்து லைட்டாக தட்டினா காட்டுறோம் பாருங்கள். இந்த நட்டில் வந்துட்டு இந்த இடத்துல இது வருங்க. இந்த இடத்துல லேசாக ஃபுல்லாக முழங்கிடுச்சுன்னா திறக்க முடியாது. ஆனால் நட்டு பாருங்கள், நட்டில் இந்த இடத்துல லேசாக வெட்ரூமில் தட்டினோம்னாக்கா கட்டிடும். இது நம்ம அவுக்க சொல்ல இந்த பெல்ட்டை கொஞ்சம் லேசாக அப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும்னாக்கா கழட்டுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். டைட்டாக இருக்கும்.
பெல்ட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பாருங்க, பெல்ட்டு சைடு தேயில, இது பெல்ட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ நம்ம கிளச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போது கிளச்சு தேஞ்சி தான் இருக்குது. இப்போது இந்த நட்டை ஊற்றோம்னாக்கா அந்த கிளச்சு கார்க்கு அப்படியே வந்துடும். இது செட்டு வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ ட்ரம்மு எவ்வளோ தேஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, ட்ரம்முனே அந்தளவுக்கு தேயில, லேசாக தேஞ்சிருக்குது ட்ரம்மு. பாருங்கள், லேசாக தேஞ்சிருக்குது. இந்த தடை இருந்துச்சுனாக்கா ட்ரம்மு மாற்றி ஆகணும். ஆனால் தடை இல்லை இதில். இந்த இடத்துல தடை வரும், இந்த இடத்துல ஒரு தேஞ்ச மாதிரி இருக்கும். அது இப்போ இதில் இல்லை இதில். அதனால் ட்ரம்மு நல்லா தான் இருக்குது. லேசாக மைனூட்டாக தான் தேஞ்சிருக்கு. ஒரு 0.5 mm தான் தேஞ்சிருக்குது. பரவாயில்ல. நம்ம கிளச்சு கார்க்கு நம்ம புதுசு வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம். இப்போ இது நம்ம எப்படி அவுக்கிறது நம்ம இதை பார்த்துடலாம். இந்த நட்டை அவுத்துடலாம். தரையில் ஒரு துணி ஏதாச்சும் போட்டுங்க, இல்லைனா இந்த புள்ளி வந்து நசுங்கிச்சுனாக்கா பெல்ட்டு ஓட சொல்ல பிரச்சனை ஆகிடும். அதனால் ஒரு துணி ஒன்று போட்டுருங்க, ஏதாச்சும் கொஞ்சம் திக்கான துணி வச்சுட்டு அது மேலே இது வச்சிடலாம் நம்ம. இப்போ இதே மாதிரி இதை கட்டுறதை பார்க்கலாம் நம்ம. இப்போ லேசாக வந்து வெற்றுமுள்ள லைட்டாக தட்டலாது. தட்டினாக்கா கழண்டிச்சு பாருங்க. இது உள்ள ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும், நம்ம எடுக்க சொல்ல கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ரொம்ப இப்படி அமுத்தி பிடிச்சி தான் கழட்டணும். போ இப்போ காலில் 2 காலில் அமுத்தி பிடிச்சிக்கிறேன் இப்போது. அதனால் நம்ம வந்து இதை ஃப்ரீயாக கட்டலாம். பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள். இது கிளச்சு, இது கிளச்சு தேஞ்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இதில் போட்டோம்னா தெரியும் பாருங்கள். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருக்காது, தெரியுங்களா? இவ்வளோ கேப் இருக்காது. புதுசு போட சொல்லி தெரியும் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கேப் இருக்காது இப்போ நம்மளுக்கு புதுசு போடுறோம்னாக்கா. இப்போ நம்ம இது போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இது ஸ்ப்ரிங் எல்லாம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு சாம்பிள் காமிச்சு வச்சுன்னா கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். முடிஞ்சாக்கா டிவிஎஸில் வாங்கிறதுக்கு பாருங்கள். இல்லை கிடைக்கலன்னு சொன்னாக்கா வெளியே பார்த்து வாங்கிடுங்க. ஒரிஜினல்னு கேட்டு வாங்கிடுங்க. இப்போ இங்கே வந்துட்டு பழசு புதுசு வாங்கிட்டு ஒரிஜினல் டிவிஎஸில் வாங்கியிருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இதை ஒரே டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா டஸ்ட் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளச்சு கார்க்கு ஓப்பன் பண்ணிடலாம். சேம் தான். இது டிவிஎஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அசம்பிளி பண்ணலாம். அதில் இப்போ இந்த கிளச்சு பெல்லும் கொஞ்சம் தொடச்சிடலாம். நல்லா லைட்டாக இதில் வந்து ஒரு எமிர் ஷீட் போட்டு தேய்ச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸ் ஆகிடுது.
இது மாதிரி லேஸாக இப்போ தேய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் ரஃபாக வச்சுக்கணும். இது 100 ml இது. இது கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு லேஸாக ஃபுல்லாக தொடச்சிடுங்க. ஏன்னா அந்த பிசுறு இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாகவே நல்லா தொடச்சிடலாம். அதை உட்காந்துச்சிங்களா? இப்போ இது இந்த மாதிரி வந்து நிற்கும். இப்போ நம்ம இதில் வச்சு கரெக்டாக தூக்க மாட்டேங்குது. இப்போ அந்த நட்டு இருந்து பாருங்கள், நட்டை வந்துட்டு நம்ம இதில் உள்ளே போடலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை துடைச்சிடுங்க. ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு ஸ்ப்ரிங்கு மேலே இது வைங்க. இப்போ இதை அமுத்தி பிடிங்க. அப்படி இப்போ காலில் லேஸ் அப்படி அமுத்தி பிடிங்க. அமுத்தி பிடிச்சிட்டு ஃபுல்லாக அப்படி டைட் பண்ணுறோம். இப்போ டைட் பண்ணிட்டோம். இருந்தாலும் லேசாக ஒரு தட்டிட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஏன்னா இது வந்து ரன்னிங்கில் வந்து லூஸ் ஆகும். அதனால் லேசாக தட்டுங்க. கரெக்டாக நட்டு வந்து இந்த சென்டரில் வச்சு அடிச்சிங்கன்னா நட்டு ஒன்றுமா ஆகாது. இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி வந்து பெல்லு பாருங்கள். இப்போ இந்த சாஃப்ட்டை வந்துட்டு லேசாக துடைச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அவுக்கு தவிர இதெல்லாம் நம்ம எடுக்கிறோன்னா இதில் இருக்கிற பேரிங்கு புஷ்ஷு வேறு ஏதாச்சும் போனால் மட்டும்தான் இந்த இதில் துவக்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் அவுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக க்ரீஸ் போடலாம். அதில் இது பேரிங் க்ரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது நம்ம ஆட்டோமொபைலில் லேசாக தடவுறதில்ல. ஏன்னா ஆயில் இருந்துன்னா ஒன்று துருப்பிடிக்காது, ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு நம்ம திருப்பி அவுக்க சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு முதல்ல இந்த அப்படி அமுத்துனீங்கனாக்கா மேலே ஏறும். அந்த மாதிரி ஏற்றிட்டு இது உள்ளே வந்துட்டு நம்ம உள்ளே தள்ளணும். இதை இல்லைனா உள்ளே போட சொல்ல நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இதில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கனாக்கா உள்ளே போயிடுச்சு பாருங்க. இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு இது கரெக்டாக போய் செட்டிங் ஆகாது. இது மாதிரி உள்ளே போட்டிங்கனாக்கா இந்த பெல்ட் வந்து உள்ளே போகணும். முதல்ல இங்கேயே போட்டுங்க. நான் அங்கே எதுவுமே மாட்ட முடியாது. இப்போ இந்த புள்ளியில் எடுத்துன்னு வந்து இன்ஜினோட புள்ளியில் மாட்டிட்டு இது பாருங்கள், இது எடுத்துன்னு வந்து போடுங்க. பாருங்கள் ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். இப்போது கிளச்சை வந்துட்டு உடைச்சிட்டு நம்ம அதில் மாட்டிடலாம். இப்போ கிளச்சை துடைச்சாச்சு. இப்போ நட்டு வந்துட்டு புது நட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு நான். இப்போ நட்டை வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் அடித்தா தான் டைட் ஆகும். ரிங்ஸ் பண்ணர்னால் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் டபுள்நட் போட்டுக்கினாக்கா கையில் மாட்டோம், அது கொஞ்சம் பார்த்துடுங்க. லேசாக தட்டினா போகிறது, அதுக்காக ஸ்பேனரோடைய ரெழுகு அடிக்கக்கூடாது. லேசாக வச்சு லைட்டாக தட்டுங்க. இது டைட் ஆகிடுச்சு. இப்போ இது இப்போ ரன்னிங் ஓடன சொல்ல இப்போ தானாக ஃப்ரீ ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஓட சொல்ல வந்துட்டு இந்த புள்ளி ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்க சொல்ல அந்த கிளச்சு வந்து இதில் பிடிக்க வந்துடும். இந்த பெல்லை பிடிச்சதுனாக்கா வீல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம இது அதிகமான ஓவர் ஸ்பீடு வர சொல்ல அந்த கிளச்சு வந்து விரிவடையும். இப்போ நம்ம இந்த ஏற்கனவே நம்ம காமிச்ச பாருங்கள், இந்த கிளச்சு வந்துட்டு இந்த கிளச்சு வந்து விரிவடையும். இப்படி லேசாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக. இப்படி பண்ண சொல்ல தான் இந்த ட்ரம்மை வந்து இந்த கிளச்சு பெல்லை பிடிக்கும். கிளச்சு பெல்லை பிடிச்சதுனாக்கா நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் பண்ணி இப்போது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது மூவ் ஆகிடுது, பெல்ட்டு மூவ் ஆகிடுது. இது தனியாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த கேஸை கொஞ்சம் தொடச்சிடலாம் இப்போது, ஏன்னா இது வழியாக தான் ஏர் சர்க்குலேஷனு டஸ்ட்டெலாம் உள்ளே போயிருக்கும். தொடச்சிட்டு நம்ம கிக்கரில் வந்துட்டு கொஞ்சம் க்ரீஸ் கொஞ்சம் போடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம அதை கொஞ்சம் பார்த்துன்னு பாருங்க. இது உள்ளே வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதுதான் அது. இதில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் போடலாம். இதில் ஏன்னா இது டைட் ஆகிடும் சில டைமில். ரொம்ப அமுக்கக்கூடாது, ஓரளவுக்கு அமுக்கினா போதும். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு கிக்கரை வந்து உதைக்கிற பகுதி. இதுதான் இதில் வந்து கரெக்ட் ஆகாது. இதில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம அது கேஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம டஸ்ட்டு கொஞ்சம் தொடச்சிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ இதில் போட்டுக்கலாம். ஸ்க்ரூ ஆக்சுவலாக வந்து நான் வந்துட்டு இப்போது இது நம்ம அவுக்க சொல்ல வந்துட்டு புது ஸ்க்ரூவே போட்டலாம். கொஞ்சம் எல்லாமே ஸ்டார் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் புது ஸ்க்ரூ போட்டலாம் சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு ஸ்க்ரூ வாங்கிட்டு வந்துட்டோம். முதல்ல ஒரு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா நிற்க வைங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்கில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு காலர் வச்சு டைட் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம ஒரு டைம் அவுத்துட்டு அடுத்த டைம் அவுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு இல்லையா. அதுக்குள்ளே இது வந்து ரொம்ப துரு பிடிச்சிச்சின்னா இந்த ஸ்டார் போய்டும். அது இந்த ஸ்டார் வந்து சரியாக அவுக்க முடியாது போச்சுனாக்கா இது அவுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு டைம் நம்ம இதை எடுக்க சொல்லுவோம்.
ஒரு டைம் நம்ம அந்த ஸ்க்ரூ முடிஞ்ச வரைக்கும் புது ஸ்க்ரூ மாற்றிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. இப்போ இது உள்ளேருந்து ஒரு ஸ்க்ரூ நவுத்தம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த அவுத்தம் ஒரு ஸ்க்ரூ ஒன்று, இதில் அதே மாதிரி ஸ்க்ரூ வந்துட்டு ஒன்று போடணும் இது உள்ள. இந்த ஸ்க்ரூ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து உள்ள கேபினை ஊற்றிட்டோம்னாக்கா உள்ள பாக்ஸை இதில் வழியாக போட்டுருவாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபுல் டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணுறதுக்கு பாருங்க. ஒன்று, கொஞ்சம் கிக் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஏர் ஃபில்டரை முடிக்க வச்சுனாக்கா கிளச்சு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஏர் ஃபில்டரை வந்துட்டு நம்ம கரெக்டாக இப்போ இந்த டியூப் அவுத்தும் பாருங்கள். இந்த டியூப் அதே மாதிரி இது உள்ளே போட்டு அவ்வளோதான். இப்போ இதில் இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும், இங்கே உள்ளே ஒரு ஸ்க்ரூ வரும், 2 ஸ்க்ரூ நீங்கள் போட்டுக்கலாம். வாஷர் போட்டு டைட் பண்ணிடலாங்க. இப்போ சரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ திருப்பி நம்ம செல்ஃப் கொடுக்காத நம்ம கிக்கர்லேயே நம்ம ஒதுச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிளச்சி மாட்டுறதுக்கு வந்துட்டு இந்த கிளச்சோட விலை வந்து 800 ருபீஸ் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறேன். இப்போது ஒரிஜினல் டிவிஎஸில் தான் நான் அது வந்து வாங்கினது. இப்போது இது 800 ரூபாயில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. 800 ரூபா ப்ளஸ் இந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் 800 போட்டு பாருங்கள். இது டிவிஎஸ் ஒரிஜினல் டிவிஎஸில் தான் இது வாங்கிட்டு வந்தது. இப்போ நம்ம பண்ண சொல்ல நம்மளே வந்து பண்ணுறது அது ஒரு தனியான விஷயம் தான் அது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.